ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக இன்டிசைன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம். இப்போ வந்துட்டு இன்டிசைனில் வந்துட்டு இந்த கைட்லைன் வந்துட்டு எப்படி வந்துட்டு வைக்கிறது, அதாவது ரூலரோட கைட்லைன் வந்துட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இந்த ரூலரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா மெஷர்மெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பிகாஸ் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட். பாயிண்டில் மாற்றினீங்கன்னா இப்படி பாயிண்டில் மாறிக்கும். இன்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா இன்ச்சில் வந்துட்டு மாறிக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, இந்த பக்கம் வந்துட்டு 6 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது. சரி, இங்கே பிகாஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஒரு 11 இன்ச்சில் இருக்குது, இங்கே வந்துட்டு 8 இன்ச்சில் பார்க்க முடியுது. ஸோ இன்ச் டெசிமல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்படி டெசிமலில் வரும், மில்லிமீட்டர்னால் மில்லிமீட்டரில் வரும், சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டரில் வரும். ரூலரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்குறோம். பிக்சலில் வேணுனாலும் நம்ம பிக்சலில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரூலர் பேர் பேஜ் அப்படின்னா அந்த பேர் பேஜ் இப்போ வந்துட்டு நான் இங்கே பாருங்கள், இந்த பேஜுக்கு வரையும் வந்துட்டு ஒரு இது இருக்கும். இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு இதே மாதிரி ஒரு நியூ பேஜ் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜீரோலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதுதான் அதில் உள்ள விஷயம். இப்போ நான் ஒரு நியூ பேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துட்டு எனக்கு பேஜ் வைஸ் வந்துட்டு புது பேஜ் வந்துட்டு க்ரியேட் ஆகும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது அது மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூலர் பேர் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ரூலர் வரும்போது அது வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். ஸோ ரூலர் ஆன் ஸ்பைன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஹைட் ரூலர் வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும். ரூலர் வேணும் அப்படின்னா நம்ம ஷோ ரூலர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா வந்துடும். ஷார்ட்கட் வந்துட்டு Ctrl+R. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ரூலர் வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ரூலரை வந்துட்டு எப்படி வந்துட்டு நாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஜஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு இமேஜை வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ரூலர் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு எப்படி வந்துட்டு நம்ம ஒரு ரூலர் வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் இமேஜு. ஸோ இதை வந்துட்டு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ரைட், இப்போது நான் ரூலர் யூஸ் பண்ணி இதுக்கு ஹைட்டு வித்து வந்துட்டு கரெக்டாக அலைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா, அதாவது மவுஸில் வந்துட்டு கிளிக் பண்ணி இப்படி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைட்லைன் வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து இழுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹைட்டுக்கு வந்துட்டு ஒரு கைட்லைன் வந்துட்டு வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ரூலர் வந்துட்டு நான் வந்துட்டு வச்சுக்க முடியும். ஸோ அதே போல் எனக்கு ரூலரில் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா ஆல்ட் பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூப்ளிகேட் லைன் வந்துட்டு விழுகும். ஸோ உங்களுக்கு ரூலர் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சி இழுத்திங்கனாவே உங்களுக்கு டூப்ளிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு விழுகும். ஸோ இதை வச்சு நம்ம மல்டிபிள் காப்பீஸ் வந்துட்டு ரூலர் வந்துட்டு நம்ம வச்சுக்க முடியும். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ப்ளீட் ஏரியா மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் ரூலர் கைட்லைன் இருக்குல்லவா, இந்த ரூலர் கைட்லைன் போய்க்கிறேன். இதில் போயிட்டு நான் கலர்ஸ் வந்துட்டு என்ன கலர் வேணால் இந்த ரூலருக்கு வந்துட்டு நான் மாற்றிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இந்த ரூலரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரூலர் கைட்லைன் போயிட்டு ஓகே, இப்போ நான் ரெட் கலர் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ எனக்கு ரெட்டில் தான் வரும், எல்லாமே ரெட்டுக்கு வந்துட்டு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன கலர் வேணுனாலும்
இந்த ரூலரில் போய்ட்டு நான் கைட்லைன் யூஸ் பண்ணி நான் மாற்றிக்க முடியும், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது 50% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அந்த 50% அலைன்மெண்ட் வந்துட்டு என்னால் கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது இதில். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கலர் மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஓகே கொடுத்திங்கன்னா நீங்கள் எத்தனை கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ரூலர் எல்லாத்தையும் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ரைட். இப்போது இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா க்ரியேட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த க்ரியேட் கைட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரூலர் வந்துட்டு எத்தனை வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வேணும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்துட்டு எத்தனை வேணும். நான் வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்துட்டு கிட்டர்ம்பாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த லைனோட திக் இன்ச்சு. ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி பிக்சல் என்ன இதில் வேணும், மார்ஜின் பேஜா இல்லை மார்ஜினா இல்லை பேஜா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். பேஜ். ஸோ அதனால் பேஜில் வந்துட்டு வரும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நாம் இது யூஸ் பண்ணி இப்படி நகர்த்தி வச்சுக்கலாம். தேவையான இடத்துக்கெல்லாம் நாம் வச்சுக்கலாம். நாம் வந்துட்டு 2 காப்பி கொடுத்ததுனால அந்த இடத்துக்கெல்லாம் 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ரோவில் வந்துட்டு நம்ம 2 கொடுத்தோம். ஸோ ஹைட்டில் வந்துட்டு 2 கொடுத்தோம். அதனால் எனக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப்பு க்ரியேட் கைடு வந்துட்டு நம்ம இதிலேயே பண்ணிக்க முடியும். இப்போ மார்ஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பாருங்கள் 3 ஓகே கொடுக்குறேன். இல்லை ப்ரிவ்யூ பார்க்குறேன், மார்ஜினில் வந்துட்டு விழுக்கும். தெரியுதுங்களா? மார்ஜின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மார்ஜின் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஈக்குவலாக அதே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப்பு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்த கிரிட்டை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஓவரால், அதாவது அந்த கைட்லைன் வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரூலரை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் வந்துட்டு எதுவும் பெருசாக வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ கிரிட்டை வந்துட்டு பொறுத்தளவு நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு வேறு டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த கிரிட் ரூலர் பொறுத்தளவு இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது வந்துட்டு நமக்கு மெயினான விஷயம். ரூலர் வந்துட்டு இல்லாமல் நம்ம எந்த ஒரு இது வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த ரூலரை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுனாலும் இந்த ரூலர் இல்லாமல் நம்ம ஒரு பேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட முடியாது. ஸோ இந்த ரூலர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.